Hi everyone, welcome to Flavors of Coimbatore. இன்னைக்கு வீடியோல prawns பிரியாணி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல ஆயிலும் கீயும் எடுத்துக்கலாம். நல்லா சூடானதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட கொத்தமல்லி புதினா பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட்டை அரைச்சு வெங்காயத்தோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் prawns ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ prawnsஐ நல்லா க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 1 கிலோ prawnsக்கு 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். prawns 2-3 மினிட்ஸ் குக் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசால் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணணும். நான் 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 600 கிராம் பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். பாஸ்மதி ரைஸ்க்கு விசில்லாம் விட வேண்டாம். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துகிட்டு 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணலாம். சூப்பரான ப்ரான்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சிக்கன் பிரியாணி மாதிரியே தான், பட் ஆயிலும் கீயும் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும். ஏன்னா சிக்கன் மட்டன் மாதிரி இதில் கொழுப்பு இருக்காது. ப்ரான்ஸ் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.